2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் மாநிலத்தின் அரசியல் வரலாற்றில் ஒரு மாபெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. பல வருஷமா இருந்த இரண்டு பெரும் திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தை உடைத்து தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை பிடிச்சு தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்கு. ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். 234 இடங்களை கொண்ட தமிழக சட்டமன்றத்தில் ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவை. அந்த மேஜிக் நம்பரை தொட முடியாம தொங்கு சட்டமன்ற நெருக்கடி உருவாகியுள்ளது. இந்த நேரத்துல தான் குதிரை பேரம் அப்படிங்கிற வார்த்தை தமிழக அரசியல் களத்துல புயலை கிளப்பியிருக்கு. இன்னைக்கு வீடியோல என்ன நடக்குது, யார் யாருக்கு வலை வீசுறா, இதுக்கு பின்னாடி இருக்கிற சட்ட சிக்கல்கள் என்னன்னு தெளிவா பார்க்கலாம். சரி, இப்போ எண்கள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். தற்போதைய நிலவரப்படி தவேகா கூட்டணிக்கு 117 அல்லது 116 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கு. அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் 5 மற்றும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா 2 என நிபந்தனையற்ற ஆதரவை கடிதம் மூலம் தந்திருக்காங்க. இன்னும் 1-2 இடங்கள் தான் தேவை. இந்த சூழ்நிலையில தான் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டல் வச்சிருக்காரு. அமமுகவோட ஒரே எம்எல்ஏ காமராஜ் தவேகாக்கு ஆதரவு தர்றதா ஒரு போலியான கடிதத்தை தயாரிச்சு ஆளுநர்கிட்ட தவேகா கொடுத்திருக்காங்கன்னு தினகரன் சொல்லியிருக்காரு. ஆனா தவேகா இதை திட்டவட்டமா மறுத்திருக்காங்க. காமராஜ் தாமாகவே முன்வந்து மிகவும் மகிழ்ச்சியாக கையெழுத்து போடுற மாதிரி ஒரு வீடியோவையும் தவேகா தரப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உண்மை என்னன்னு உறுதியா தெரியலன்னாலும் இந்த மிக நெருக்கடியான எண்களின் விளையாட்டு தான் தற்போதைய அரசியல் குதிரைபேர குற்றச்சாட்டுகளுக்கு அடிப்படை. இங்க நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். குதிரை பேரம் அல்லது ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படின்னா என்ன? 1820களில் இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவில் நடந்த குதிரை வியாபார நடைமுறைகளிலிருந்து தான் இந்த வார்த்தை வந்துச்சு. வியாபாரிகள் தங்களோட குதிரையோட உடல்நல குறைகளை மறைச்சு திறன்களை மிகைப்படுத்தி அதிக விலைக்கு விற்ற தந்திரமான வியாபார முறை அது. காலப்போக்கில் நவீன இந்திய அரசியல்ல பெரும்பான்மையை நிரூபிக்க எம்எல்ஏக்களை பணம், பதவி அல்லது அச்சுறுத்தல் மூலமா விலைக்கு வாங்குற நெறிமுறையற்ற செயலை குறிக்க இந்த வார்த்தை பயன்பாட்டுக்கு வந்துச்சு. தமிழ்நாட்டுக்கு இந்த ரிசார்ட் அரசியல் ஒன்றும் புதுசு கிடையாது. 2017 கூவத்தூர் சொகுசு விடுதியில எம்எல்ஏக்களை வெளியுலக தொடர்பின்றி பல நாட்கள் அடைத்து வைத்த நிகழ்வு நம்ம ஜனநாயக வரலாற்றிலேயே ஒரு கரும்புள்ளியாக பதிவானது. ஆனா இந்த முறை நாங்கள் எந்த சொகுசு விடுதியையும் பதிவு செய்யவில்லை என்று தவேகா தெளிவுபடுத்தியிருக்காங்க. சரி, இப்போ ஒருவேளை இந்த போலி ஆவண குற்றச்சாட்டு சட்ட ரீதியாக அணுகப்பட்டால் என்னாகும்? இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒழிஞ்சிருக்கு. இந்திய குற்றவியல் சட்டமான பாரதிய நியாய சன்ஹிதா பிஎன்எஸ் படி போலி ஆவணம் தயாரிப்பது கடுமையான கிரிமினல் குற்றமாக பார்க்கப்படும். பிஎன்எஸ் பிரிவு 336(2) படி இதற்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படலாம். ஒருவேளை இது ஏமாற்றும் நோக்கத்துடன் செய்யப்பட்டிருந்தால் தண்டனை 7 ஆண்டுகள் வரை கடுமையாக்கப்படும். அது மட்டும் இல்லாம மாநிலத்தோட ஆளுநர்கிட்டயே போலி ஆவணத்தை கொடுத்தா அது அரசமைப்பிற்கு எதிரான ஒரு மோசடியாகவே சட்ட வல்லுநர்களால் அணுகப்படும். இந்த இடத்துல ஒரு கேள்வி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படிப்பட்ட அரசியல் இழுபறி சூழ்நிலையில யார் சொல்றது உண்மையா இருக்கும்? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல 10வது அட்டவணையின் கீழ் உள்ள கட்சி தாவல் தடை சட்டம் ஆன்டி டிஃபெக்ஷன் லா படி பார்த்தா அமமுகவோட ஒரே எம்எல்ஏ காமராஜ் தனது கட்சியின் நிலைப்பாட்டிற்கு எதிராக வாக்களித்தால் அவர் உடனடியாக தகுதி நீக்கம் செய்யப்படுவார். இது தவேகாவின் பெரும்பான்மை எண்ணிக்கையை நிரந்தரமாக குறைத்துவிடும். இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையில ஆளுநரோட பங்கு என்னன்னு பார்த்தா அதுவும் ஒரு பெரிய விவாதமா மாறியிருக்கு. தனிப்பெரும் கட்சியா தவேகா இருந்தாலும் தற்போதைய ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் ஆட்சி அமைக்க அழைக்க மறுத்து 118 எம்எல்ஏக்களின் ஆதரவை முன்கூட்டியே கடிதம் மூலம் நிரூபிக்க சொல்லியிருக்காரு. ஆனா 1994 நடந்த வரலாற்று சிறப்புமிக்க எஸ்ஆர் பொம்மை வழக்குல ஒரு கட்சியின் பெரும்பான்மையை முடிவெடுக்கும் இடம் சட்டமன்றம் தானே தவிர ஆளுநர் மாளிகை கிடையாதுன்னு உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு மிக தெளிவா சொல்லியிருக்கு. சர்க்காரியா கமிஷன் வழிகாட்டுதலின்படி தொங்கு சட்டமன்றம் அமைந்தால் தனிப்பெரும் கட்சியைத்தான் முதல்ல ஆட்சியமைக்க அழைக்கணும் என்று சட்ட வல்லுநர்கள் வாதிடுகின்றனர். ஒரு கட்சிக்கு ஆட்சியமைக்க வாய்ப்பளிக்காமல் காலதாமதம் செய்வது மறைமுகமாக குதிரை பேரத்துக்கு களம் அமைத்து கொடுக்கிறது என அரசியல் விமர்சகர்கள் மதிப்பிடுகிறார்கள். இறுதியா இதோட சமூக தாக்கங்கள் என்ன? திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரப்போவதாகவும் தூய்மையான மாற்று அரசியலை வழங்கப் போவதாகவும் கூறி வெற்றி பெற்ற தவேகா மீது ஆரம்பத்திலேயே இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வர்றது வாக்காளர்கள் மத்தியில பெரும் அதிருப்தியை உருவாக்கும்.
இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் வாக்கு வங்கி இதனால் சிதற வாய்ப்புள்ளது. இப்படி பேரம் பேசி அமைகிற அரசாங்கம் ஒரு நிரந்தர அச்சுறுத்தலின் கீழேயே இயங்கும். முதலமைச்சர் எம்எல்ஏக்களின் கோரிக்கைகளை தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டி இருப்பதால் அது அரசின் கொள்கை முடக்கத்திற்கு வழிவகுக்கும். ஆளுநரின் முடிவுகள் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்களிலேயே தமிழகத்தின் அரசியல் எதிர்காலம் தங்கியுள்ளது. இந்த அரசியல் தேக்கநிலை எப்படி முடிவுக்கு வந்தாலும் எழுந்துள்ள குதிரை பேர குற்றச்சாட்டுகள் அரசியல் கட்சிகளின் நம்பகத்தன்மையில் ஒரு அழிக்க முடியாத கரையை ஏற்படுத்திவிடும் என்பது மறுக்க முடியாத உண்மை. உண்மையான ஜனநாயகத்தை காப்பாற்ற தேர்தல் சீர்திருத்தங்கள் அவசியம். சரி, இந்த தொங்கு சட்டமன்ற பிரச்சனைக்கு தீர்வு என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட பார்வையை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.